6ஆம் அதிகாரத்தை 2 பகுதிகளாக பிரித்து நாம் படித்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு முதல் பகுதியில நான் இன்னைக்கு ஸ்டடிக்கு போறதுக்கு முன்னதாக இதை கொஞ்ச நேரம் இந்த ஒரு கிளிப் ஒன்று காட்டுறேன். அதை கொஞ்ச நேரம் பாருங்க, என்ன என்ன நடக்குது நல்லா பார்த்துக்கிட்டே இருங்க. இதுல இருந்து எத்தனை பேருக்கு என்னென்ன ஆலோசனை கிடைக்குதுன்னு யோசித்துக்காங்க. இதுல ஒரு ஆழமான சத்தியம் இருக்குது. இதை நான் பயன்படுத்த காரணம் உங்களை புரிய வைக்கும்படியாக இப்படியான இதை கொண்டு வந்திருக்கிறேன். கொஞ்சம் பாருங்க, நல்லதான் யோசிச்சு பாருங்க, என்னதான் இருக்கும், நான் என்னதான் சொல்ல போறேன். ஓரளவுக்கு ஒரு நல்ல வேதத்துல ஆழமான புரிந்துணர்வு இருக்குமானால் ஓரளவுக்கு நீங்க புரிந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னுடைய விளக்கம் நான் உங்களுக்கு சொல்றேன். அடுத்த சில வருடங்களுக்கு முன்பதாக நான் இருந்த சபை அபுதாபியில ஒரு சபை, தமிழ் கிறிஸ்தவ ஐக்கியம். அதுல ஞானஸ்நானம் நேயர் கொடுக்கறது உண்டு. இந்த ஞானஸ்நானம் டேங்க்ல பார்க்கும் பொழுது ரொம்ப பிரமாதமா இருக்கும். சுத்திலும் எல்லாரும் நின்றுகிட்டு இருப்பாங்க. எல்லாரும் நின்று நாங்க ஜபத்தோட தான் நின்றுகிட்டு இருப்போம். கீழே ஒரு கியூ நிற்கும் ஞானஸ்நானம் எடுக்கிறவங்க. டேங்க்ல 2 பேர் இருப்பாங்க, மூப்பர்கள். இந்த அனுப்புறதுக்கு முதல் ஆளு நாங்க ஒவ்வொருத்தரா ஜபம் நாங்க அனுப்புவோம். ஒரு ஆள் கீழே போனதும் அடுத்த ஆளுக்காக வேண்டி ஜபிக்க ஆரம்பித்து விடுவோம், போகக்கூடிய ஆளுக்காக வேண்டி. அப்புறம் அங்க கீழே கான்வர்சேஷன் நடக்கும். மூப்பர்கள் கேட்பாங்க, நீ இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டாயா? தண்ணியில நிற்கிறோம் சொல்லுவான், சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். இயேசுவோடு நீங்க மரித்து விட்டீர்களா? ஆமேன். இயேசுவுக்காக நீங்க வாழ்வீர்களா? ஆமேன். இயேசுவுக்காக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வீர்களா? ஆமேன். அவங்க சொல்ல சொல்ல சுத்தி இருக்கிற கூட்டமெல்லாம் அல்லேலியா போடும். அல்லேலுயா அல்லேலுயா போட்டு அந்த போதகர் என்ன செய்வாருன்னா, இப்படி மூக்கை இப்படி பிடித்துக்கொள்ள தண்ணீர்ல முக்கிய எடுக்கும் பொழுது பயங்கர சத்தம். நாங்கெல்லாம் வெளியே இருந்து பாடல் சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம். அங்க ஞானஸ்நானம் எடுத்துட்டு வரக்கூடியவர் மேல வருவார், அல்லேலூயா அப்படின்னு. மேல வந்த உடனே ஒரு கூட்டம் துணியை எடுத்து மேல போட்டு இன்னொரு துணி மாத்துறது கொண்டு போவாங்க. அடுத்த ஆள் அதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணி முடிச்சதும் அடுத்த ஆளும் போவாராம். அவரும் இதே மாதிரிதான் ஃபயரா இருப்பாங்க, ரொம்ப பிரமாதமா. அப்படி ஞானஸ்நானம் எடுத்த ஒரு 2 வாரம் இருக்கும், 2 வாரம் கூட இல்லை, கம்மி தான். அதுல ஞானஸ்நானம் எடுத்த ஒரு நபரை பார்த்தேன். என்ன பிரதர், ஞானஸ்நானம் எடுத்த பிறகு எப்படி உங்களுடைய அனுபவம் எப்படி இருக்கு அப்படின்னு. அவர் ரொம்ப அழகா என்கிட்ட பேசுறாரு. இந்த பாருங்க பிரதர், நல்லாதான் இருக்குது. நான் உண்மையிலே நான் குறை சொல்லக்கூடாது, நல்லா இருக்கேன். ஆனா பாருங்க பிரதர், இந்த சிகரெட்டு பிடிக்கிற பழக்கம் தான் என்னால விட முடியல. எனக்கு தூக்கி ஹரி போயிடுச்சு. என்ன சிகரெட்டு பிடிக்கிற? அப்ப நீங்க என்ன ஞானஸ்நானம் எடுத்திய? ஞானஸ்நானம் மனம் திரும்பிதான் எடுத்தேன் பிரதர். இதுக்கு பேர் தான் அரைகுறை ஞான ஸ்நானம். ஒரு மனுஷன் இப்ப திருப்பி வாங்க, ஒரு மனுஷன் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது பாஸ்டர்கிட்ட சொன்னானா, பாஸ்டர் என் கையை மாத்திரம் நான் வெளியே வச்சுட்டு ஞானஸ்நானம் எடுக்கிறேன். ஏன் பாஸ்டர்? அவர் கேட்டாராம், ஏன்? இல்ல, நான் இந்த கையில தான் கொஞ்சம் லஞ்சம் எல்லாம் வாங்குவேன், அதனால அதை நான் மூழ்க விரும்பல. இப்ப வாங்க, இந்த மனுஷன் என்னத்தை விடல? ஒரு பாஸ்கெட் பால் பிளேயர். இது வேற கதை. நான் இவரை தவறா சொல்லல, அவர் ஒரு வாஞ்சையில இருந்து பாலை வச்சிருக்கிறார். இப்போ இந்த நபர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு பாஸ்டர், இயேசு உனக்கு வேணுமா இல்ல பாஸ்கெட் பால் உனக்கு முக்கியமா? பாஸ்கெட் பால் உனக்கு பிளேயரா இருக்கணும்னா இயேசுவை நீ மறுதளிக்கணும். இல்ல இயேசு உனக்கு வேணும்னா பாஸ்கெட் பாலை விடணும். எதை நீ ப்ரிஃபர் பண்ற? அப்படி இந்த ஆள் என்ன சொல்லுவாரோ எனக்கு தெரியாது. ஆனா அந்த பால் மூழ்கல. அநேகருடைய வாழ்க்கையில இப்படிதான் நம்ம நிறைய காரியங்களை மேல வச்சுக்கிட்டு தண்ணியில முங்கிட்டு வெளியே நானும் ஞான ஸ்நானம் எடுத்து விட்டேன்.
புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த பாலை எதுக்கு காட்டினேன். பழைய சுவாபங்கள், கோபம், பழைய இச்சை, குடிகாரன், இதெல்லாம் அந்த ஆள் சொன்னார்ல, இந்த சிகரெட் பழக்கம் ஒண்ணுதான் விட முடியல பாருங்க பிரதர். பிடிச்சு நான் ரொம்ப நல்லது திட்டினேன் அவரை. உங்களை யார் டீச் பண்ணா ஞானஸ்நானம்? உங்களை யாரும் அனுமதிச்சா? அது மாதிரி நிறைய பேர் இதை வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த ஒண்ணும் தானே, இது இருக்கட்டும், இந்த இதை வச்சு கொண்டாதான் நமக்கு பழி வாங்க முடியும் அல்லது எதுவும் செய்ய முடியும். அதையும் முக்கியம் எல்லாம் போயிட்டோம்னா பிறகு நம்ம பரிசுத்தமான மாறிடும். இதனாலதான் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் ஞானஸ்நானம் எடுத்தாலும் மாற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கை. ஓரளவுக்கு புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். அறகுறை முங்குதல், கையில வச்சுக்கிட்டே இருப்பானுங்க. அதான் 6ஆம் அதிகாரம் சொல்லுது, பாவத்திற்கு மரித்து கிறிஸ்துவில் பிழைத்தல். ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினால பாவம் நுழைந்துச்சு, இன்னொரு மனுஷனுடைய கீழ்ப்படிதல்னால கிருபை இறங்கிட்டு. சோ இந்த முதல் 14 வசனங்கள் இன்னைக்கு இருந்து ஆழமா பார்க்க போகிறோம். அதுக்கு பிறகு எப்படி நீதிக்கு அடிமைகளாக இருப்போம். 3ஆம் வசனம் அப்படியா சொல்லுகிறது, பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? பாவத்துக்கு செத்தாச்சு. இதை விட புரியும்படியா ஒரு படம் போடுறோம் பாருங்க. பாவத்துக்கு பறித்த பழைய மனிதன் அங்க உள்ளுக்கு இருக்கிறான். நீ எதுக்கு அவன் எப்படி அதுல பிழைக்க முடியும்? அதான் அந்த வசனம் சொல்லுகிறது, பாவத்திற்கு மரித்த பழைய மனிதன். ஆனா அவனுக்கு ஜீவனை கொடுத்து உலகத்துல நடமாடிக்கிட்டு இருக்கான், பேரு கிறிஸ்தவன். அதான் பாவத்திற்கு மரித்து கிறிஸ்துவில் பிழைத்தல். இந்த நாள்ல இந்த வசனங்களை வாசிப்பதற்கு 2 மொழிபெயர்ப்பை கொண்டு வந்திருக்கிறார், தமிழ் மொழிபெயர்ப்பு. ஒண்ணு நம்ம வழக்கமாக பயன்படுத்தக்கூடிய இடது பக்கம் உள்ள பரிசுத்த வேதாகம், வலது பக்கம் இந்திய சமகால மொழிபெயர்ப்பு. இதை நான் எதுக்கு கொண்டு வந்திருக்கிறேன்னா, இதை வாசிக்கும் பொழுதுதான் உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதுல அந்த மொழிபெயர்ப்பு எனக்கு ரொம்ப இஷ்டப்பட்டுச்சு. இந்த ரெட் கலர்ல உள்ளது நம்ம பைபிள், வலது பக்கம் பிளாக்ல உள்ளது இந்திய சமகால மொழிபெயர்ப்பு. என்ன சொல்லுவோம்? ஆகையால் என்ன சொல்லுவோம்? முதல்ல நம்ம அது வாசிக்கிறோம். ரெட், கிருகை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோமோ? இவர் என்ன சொல்றாரு? இந்திய சமகால மொழிபெயர்ப்பு, கிருபை பெருகும்படிக்கு தொடர்ந்து பாவம் செய்து கொண்டே இருப்போமோ? தொடர்ந்து பாவம் செய்து கொண்டே இருப்போமோ? 2ஆம் வசனம் சுருக்கமா இருக்கு, பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதுல எப்படி பிழைப்போம்? மேல அந்த இது சமகால மொழிபெயர்ப்புடைய விளக்கம் பாருங்க. தொடர்ந்து பாவம் செய்து கொண்டிருப்போமோ? இல்லவே இல்லை, நிச்சயமா அப்படி செய்யக்கூடாது. நாம் பாவத்திற்கு நாம் இறந்து விட்டோமே, செத்தாச்சே நீ. புரியுதா? அங்க பாவத்துக்கு மரித்த நாம் எப்படி பிழைப்போம், அவ்வளவுதான். ஆனா இதுல பாருங்க, நிச்சயமா அப்படி செய்யக்கூடாது. நீ பாவத்துக்கு இறந்தாச்சு, நீ செத்தவன், பாவத்திற்கு நாம் இறந்து விட்டோமே. உன் பழைய சோகம் எல்லாம் பணம், அந்த பணம் செத்து போச்சு. நீ உயிர்த்தெழுந்து வந்திருக்கிறது புதிய சரீரம் அல்லவா? அப்படி இருக்க இன்னும் நான் பாவத்தில் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கலாம்? நிறைய பேரு முங்கிருப்பாங்க, ஞானஸ்நானம் எடுத்திருப்பாங்க. அப்ப எப்படி நீ வாழ முடியும்? நீ செத்தாச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கதை தான், இதேதான், இதுதான். நீ முழுகல, சரியான முழுகல் இல்ல, எப்படி வாழலாம்? நிறைய பேரு ரட்சிக்கப்பட்ட மாதிரியே எல்லாம் இருக்கும் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம். ஆனா சரியான அடக்கம் பண்ணப்படாதனால பழைய சுவாபங்கள் அப்படியே இருக்கும். பாவத்திற்கு இறந்து விட்டோமே, ஃபுல் ஸ்டாப். அடுத்ததான் ஞானஸ்நானத்தை கொண்டு வரார்.
நம்ம இதுல கிறிஸ்து இயேசுக்குள்ள ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? இந்திய சமகாலம் என்ன சொல்லு பாருங்க, கிறிஸ்து இயேசுவில் திருமுழுக்கை பெற்றுக்கொண்ட நாம் எல்லோரும் அவருடைய மரணத்திற்குள்ளாகத்தானே திருமுழுக்கை பெற்றோம். அது உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் அறியாது இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினால கிறிஸ்து மரித்தவரிலிருந்து எழுப்பினப்பட்டது போல நானும் புதிதான ஜீவனுள்ளவர்களாக நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவனே கூட அடக்கப்பட்டோம். இதை நீங்க இப்ப வலது பக்கம் வாசி பாருங்க, ரொம்ப புரியும். பிதா தம்முடைய மகிமையினால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருக்க செய்தார். பிதா இயேசுவை உயிரோடு எழுப்பினார். அதுபோலவே நாமும் புதிதான வாழ்வை வாழும்படிக்கு, எதுக்கு? திருமுழுக்கின் மூலமாய் மரணத்திற்குள் அவரோட கிறிஸ்துவுடனே அடக்கம் செய்யப்பட்டோம். நல்லா கவனிங்க, எதுக்காக வேண்டி நீ அவரோட அடக்கம் பண்ணப்பட்டன்னா புதிதான வாழ்வை வாழும்படிக்கு. அப்ப ஞானஸ்நானத்துல என்ன நடக்குது? ஒரு கல்லறை பெட்டியை பார்த்தோமே, அவரோட எல்லாம் அடக்கம் பண்ணப்பட்டோம். அதனாலதான் கலாத்தியர்கள் சொல்றாரு, கிறிஸ்தவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் இருந்திருக்கிறார்கள். கலாத்தியர் 5:24 சொல்லுது, உபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விவகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லிசூனியம், பகை, விரோதம், வைராக்கியம், கோபம், சண்டை, பிரிவினை, மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொடுமைகள், வெறிகள் இன்னைக்கு தமிழ்நாட்டுல அலூகலப்படுது. ஏன்? சரியான அடக்க ஆராதனை நடக்கல. பேர் சொல்ல விரும்பல யாரையும். இப்ப வந்தவன் வருத்தட்டி இது தடி எடுத்தவன்லாம் தண்டல்காரன் ஆறுவாங்கிற மாதிரி பைபிளை வச்சுட்டு கிரிட்டிசைஸ் பண்ணதுக்காகவே யூடியூப்ல எல்லா பயனும் பணம் சம்பாதிக்க சம்பந்தப்பட்ட நபர்களை போட்டு இது பண்ணி, இதுல நீங்களும் நானும் கோஆபரேட் பண்ணாதங்க. அவங்க பிசினஸுக்கு கொலாபரேட் பண்ணாதங்க. அவங்க பிசினஸ நீங்க தூக்கி விடாதங்க. உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்காதங்க. நான் ஏற்கனவே முன்னாடியே சொல்லி இருக்கிறேன். ஏன் இந்த பிரச்சனை? ஏன் இதெல்லாம் தலை விரிச்சு ஆடுது? அடக்கம் தான் முடிச்சாச்ச. அடக்கம் தான் முடிச்சாச்சே, பின்ன எதுக்கு இந்த இவ்வளவு இதுகளும் தலை விரிச்சு ஆடுது? கிறிஸ்தவன் ஏன் இன்னைக்கு அல்லோகலப்பட்டுக்கிட்டு இருக்குது? சத்ரு உங்களை என்னையும் வளர விட மாட்டான். நீ பரிசுத்தர் கிடையாது, உனக்கு ஒண்ணும் கிடையாது, நீங்க பரிசுத்தமா வாழ நினைக்கும் பொழுதுதான் உங்களுக்கு அட்டாக் வரும். ஏன்னா நாமும் புதிதான வாழ்வை வாழும்படிக்கு ஒருத்தனும் பெர்ஃபெக்ட் கிடையாது. ஆனா என்னைக்கு நம்ம அவரோடு அடக்கம் பண்ணி வெளியே வந்தோமோ புதிதான வாழ்வு வாழணும். அந்த புதிதான வாழ்வு வாழ முடியாதபடி இவைகளெல்லாம் நாம செய்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே முன்னாடி காட்டி இருக்கிறேன். தேவன் மனிதனை உருவாக்கும் பொழுது ஆவி அப்படி பெர்ஃபெக்டா இருந்துச்சு. ஆனா அவன் பாவம் செய்த பொழுது சரீரத்திற்குள்ள அசுத்த ஆவி வந்தாச்சு. அதனாலதான் இந்த சரீரத்தை கொன்னு அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்புகிறோம். அவரோடு உயிரோடு எழும்புன நீ எப்படி இந்த விதை இருக்கு பாருங்க, இந்த விதை முளைச்சி அப்படியே வளர்ந்து 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 செடியா வரும். அந்த ரூட் கீழே வளர்ந்துகிட்டே இருக்கும். எப்படி தெரியுமா? இதுக்கு உரமும் தண்ணீரும் சூரியனும் இருக்குமானால் விதைக்கப்பட்ட இந்த விதை வளர்ந்து கனி கொடுக்கும். ஆனா நாம வாழ்க்கையில ஏன் இந்த கனி கொடுக்க முடியல?
எல்லாரும் ஞானஸ்நானம் தான் எடுத்திருக்கோம். கிறிஸ்தவ இதுல இருக்கிறவங்க எல்லாரும் பெந்தேகோஸ்தக்காரங்க, எல்லாரும் ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம். கிறிஸ்துவோட அடக்கப்பட்டவங்க தான், கிறிஸ்துவோட உயிரோடு வந்தவங்க தான். ஆனா ஏன் வளர்ச்சி இல்லைன்னா, நம்ம ரட்சிக்கப்பட்ட எண்ணெய்க்கு எப்படி இருந்தோமோ, அவரோட அடக்கம் பண்ணப்பட்ட எண்ணெய்க்கு எப்படி இருந்தோமோ அப்படியே அந்த விதையா மண்ணுக்குள்ள உட்கார்ந்துகிட்டே இருக்கிறோம். அதற்கு உரமாகிய விதை இல்ல, இது உரம் இல்ல, வசனம் இல்ல, ஜெபம் இல்ல, பரிசுத்தாவின் நிறைவு இல்ல, சபை ஐக்கியம் இல்ல, வானத்திலிருந்து அக்னி இறங்கவில்லை, மழை வரவில்லை. அதனால நமக்கு இந்த விதை குண்டி குறுகி போய் அப்படியே இருக்கிறதுனால இந்த செத்த பாம்பு காத்த குடிச்சிரும் பாருங்க, அதே மாதிரி நம்முடைய மரித்த சரீரம் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். I will live for Christ. இயேசுவுக்காய் வாழ்வேன், அல்லேலூயான்னு கத்திருக்கலாம் டேங்க்ல. மேல வந்த பிறகு நாளை விடலே இவ்வாறு நம்மள வழி நடத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஜபிக்க நேரம் இல்ல. சிலவங்கிட்ட எல்லாம் கேட்கும்போது சொல்லுவாங்க, பிரதர் ஞாயிற்றுக்கிழமை வாங்க. எங்க பிரதர், ஒரு நாள் தான் துணி துவைக்க இடம் கிடைக்குது, அன்னைக்கு ஒரு நாள் தான் எங்களுக்கு ஏதோ கொஞ்சம் இது. இப்பெல்லாம் ஒரு நாள் கிடையாது, 8 to 24/7 எங்க பார்த்தாலும், பைக்ல போனா, ட்ரெயின்ல போனா, பஸ்ல போனா, எங்க பார்த்தாலும். கேக்குறேன், எத்தனை பேர் இதுல நம்ம ஆவிக்குரிய இதுல வளரணும்னு சொல்லி இதை யூஸ் பண்றோம்? எத்தனை பேர் தேடி பாக்குறோம்? ஏன் வளர்ச்சி இல்ல? நம்ம பாவப்பட்ட ஒரு ஊழியக்காரனை போட்டு வாங்கணும் வாங்குறாங்க. நம்ம நிலைமை என்ன, அவன் நிலைமை விடுங்க. நம்ம நிலைமை என்ன ரொம்ப பெர்ஃபெக்டா? உங்களில் பாவம் இல்லாதவர் இவள் மீது கல்லறிய கடவன், ஆண்டவர் அழகா சொல்லி இருக்கிறாங்க. இல்லைங்களா, எல்லாரையும் குத்தம் சொல்லல. அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டாச்சுன்னா நம்ம புதிதான ஜீவன உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவரோடு உயிர் தெழுந்து இணைந்து வாழுகிற வாழ்க்கையை தான் கிறிஸ்தவம். See, one thing you should know, who are you? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியணும். நான் யார்? பழைய என்னுடைய வாழ்க்கையில ஒரு நண்பர் உண்டு, காஞ்சிபுரம், பெரிய ஆளு, ஒரு பெரிய ஆளுக்கு மகன். அப்போ அந்த நபரோடு பழகும் பொழுது 1-2 சந்தர்ப்பங்கள்ல நாங்க நண்பர்களாக சேர்ந்து இருக்கும் பொழுது, அப்போ வாலிப பருவத்துல ஒரு பார்ட்டி, as usual வெட்டிங் பார்ட்டி. அப்போ அந்த என் ஃப்ரெண்டு கிட்ட எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கட்டாயப்படுத்தினாங்க, கொஞ்சம் சாப்பிடுங்க. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? எங்க அப்பா இந்த சிட்டிலேயே பெரிய ஆளு, நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன், எங்க அப்பா பேர் இதாயிடும். சாதாரண உலகத்தார போல உள்ள மனுஷன் தான். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில நாம யாருடைய பிள்ளைகள்? நான் அவரோட மறித்திருக்கிறேன், அவரோட உயிர் தெழுந்திருக்கிறான். நம்முடைய வாயின் வார்த்தைகள் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணதான் இருக்கணுமே தவிர, பழைய வாழ்க்கையில எல்லாரும் பேசியிருக்கலாம், எல்லாரும் எல்லா தவறுகளும் செய்திருக்கலாம். இன்னைக்கு நீ வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத ஆண்டவர் பார்க்கிறார். தாவீதுகிட்ட அதுதான் பார்த்தாரு. அவனும் அவர்கிட்ட அதை தான் சொல்லி ஜெபிச்சான், தேவரே உமக்கு ஒருவருக்கு விரோதமா பாவம் செய்த. ஏன் வளர்ச்சி இல்லை? அதுதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன் இன்னைக்கு இந்த பாடுபட்டுக்கிட்டு இருக்கு கிறிஸ்தவம்? எல்லாரையும் people are being misguided. நீங்க எப்போ நான் நினைச்சுக்கோங்க, நான் பரலோக ராஜ்யத்தினுடைய ராஜாவுடைய பிள்ளை. ஜோம் பண்ணிக்கிட்டே கேளுங்க, இதுல ஒரு கமிட்மெண்டோடு கேளுங்க. உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். உங்களுக்குன்னு ஒரு பர்பஸ் வச்சிருக்கிறார். தாயின் கருவில் தோன்றுவதற்கு முன்பதாக ஒரு நோக்கத்தை உங்களுக்கு நியமித்திருக்கிறார். ஏசாயா 43 எடுத்து வாசிங்க.
அவர் சொன்னாரு, நான் உன் சிருஷ்டிகர்த்தர், உன் மீட்பர், நான் உன்னை சிருஷ்டித்தவன், நான் தாயின் கருவில் தோன்றுவதற்கு முன்பதாக நான் உன்னை பிரித்து எடுத்திருக்கிறேன். நீ தண்ணீர்களை கடக்கும்போது புரளுவதில்லை, அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்ப. எஸ், யூ வில் ஹேவ் ப்ராப்ளம்ஸ். ஆனா அது இல்லாம இந்த முதல்ல ஒரு விதை இருக்கு பாருங்க, அது மாதிரி மண்ணுக்குள்ளேயே கடந்துட்டு இடையிடையே அப்படி மேல எழும்பி 2 கையை தட்டி பாட்டை பாடின உடனே நீ குறுகி போய் தான் இருப்ப, இந்த செடி வளராது. காரணம், அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்ட நீ உயிர்த்தெழுதலின் சாயலும் இணைக்கப்பட்டிருப்போம். இது நல்ல யோசிச்சு பாருங்க. இந்த பக்கம் பாருங்க, இவ்விதமாய் கிறிஸ்துவின் மரணத்தில் இணைந்து கொண்ட நாம் அவருடைய உயிர்த்தெழுதலில் இணைந்திருப்போம். சிலவங்க கிறிஸ்துவின் மரணத்துல இணைஞ்சிருப்பாங்க, உயிர்த்தெழுதல் இணைஞ்சிருக்க மாட்டாங்க. நீங்க நல்ல உண்மையான ரட்சிக்கப்பட்டவங்களை பார்த்தாலே தெரியும். ஜெபம் பண்ணும்போது, பாட்டு பாடும்போது உற்சாகமா கையை வைத்து கையெல்லாம் தட்டி பாடுவாங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்டு அதுக்கப்புறம் அபிஷேகம் இல்லாம அப்படியே இருக்கக்கூடியவங்க இந்த கல்லறை தோட்டம் மாதிரி இருக்கும். கல்லறை தோட்டம் பார்த்திருக்கீங்களா? அசைவே அசைய, கல்லறை அப்படியே தான் செத்தவங்க. அதுல வேற வியாக்கியானம், நம்ம இந்த கத்துறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நீ உயிர்த்தெழுதல்ல ப்ராப்பரா இணைந்திருந்தால் புதிதான ஜீவனம் உனக்குள்ள வந்துடும். நீ நல்லவனா வாழ்ந்து கொண்டிருப்பாயே. ஏன் பழைய சுவாபம் அப்படியே அப்பப்ப தலை ஆடுது, பேய் ஆடின மாதிரி ஆடிக்கிட்டு இருக்க? அத பார்க்கக்கூடியவங்க சொல்லுவாங்க, என்னடா இந்த ஆட்டம் ஆடுறான் இவன், உண்மையிலே இந்த ஆளு மரிச்ச ஆளுதானா அல்லது? எங்க மற்றவங்களுக்கு நம்மளை பற்றி நல்லா தெரியும். வேலூர்ல ஒரு சகோதரன் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் விஷயமா அந்த ஆளை பார்க்க போயிருக்கும்போது நல்ல கிறிஸ்தவ சகோதரன், ஆனா டாட்ஜ் பண்ணிக்கிட்டே இருந்தான். அப்ப எனக்கு ஃப்ரெண்ட் ஒரு இந்து நண்பர், அவர் சொல்றாரு என்கிட்ட அவன் பண்றதெல்லாம் பார்த்தா கிறிஸ்தவ மாதிரிலேயே தெரியலையே. எப்படி? அவரு கிறிஸ்துவ அறியாத ஒரு மனுஷன். நம்முடைய வாழ்க்கையில அநேகர் இப்படிதான் இருக்கிறாங்க. அதனாலதான் நாம் இனி அடுத்த 6ஆம் வசனம், பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடி பாவ சரீரம் ஒழுந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். அப்போ பாவ சரீரம் ஒழுந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். நம்முடைய பழைய சுவாபம் சிலுவையில் அறையப்பட்டது என்பதை நாம் அறிவோம். நல்ல ஞாபகம். இதனால் பாவத்திற்கு அடிமையாயிருந்த உடல் அதன் வல்லமை இழந்து போகும். நாம் இனி ஒருபோதும் பாவத்திற்கு அடிமை இல்லை. இது என்ன அழகா போட்டிருக்கு. ஆனா ஏன் வல்லமை இழந்து போகாம இருக்குன்னா, நாம அந்த வளர்ச்சிக்கு ஏதுவான தண்ணீரை விடல, உரத்தை போடல, சூரிய வெளிச்சம் படல, இந்த களைகள் வராதபடி கொத்தி கொடுக்கல, சபை ஐக்கியம் இல்ல, வசனம் இல்ல, ஜபம் இல்ல. எத்தனை பேர் நம்ம டெய்லி பைபிள் வாசிக்கிறோம்? எத்தனை பேர் நம்ம ஜபிக்கிறோம்? எத்தனை பேர் ஆவில நிரம்பி ஜபிக்கிறோம்? இதனாலதான் நம்ம இன்னும் உடல் வல்லமை இழந்து, அங்க வல்லமை இழக்காது, அது பவர்ஃபுல்லா தான் இருக்கும். பழையதை காட்டிலும் இன்னும் இதுல இந்த மாதிரி ஆளுங்க மாட்டிட்டாங்கன்னா ஐயோ உலகத்துக்கே பெரிய அவலா இருக்குது. அதனாலதான் மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறார். யாராவது மரித்தால் அவன் பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுவிக்கப்பட்டு இருக்கிறான். அதுதான் சொல்றாரு. அதுந்து நீ விடுதலை ஆயிட்டே அப்புறம் எப்படி உங்ககிட்ட இந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்குது? காரணம்,
நம்ம யாருங்கிற ஒரு ஐடென்டிட்டியை மறந்துட்டீங்க. இந்த ஐடென்டிட்டி உங்களுக்குள்ளாக ஞாபகம் இருந்து கொண்டே இருந்தால் செய்யும். ஏன்னா நல்ல ஞாபகம் வச்சுக்காங்க. பழைய வாழ்க்கையில நான் இப்படி இருந்தேன்னு ஞாபகம் சிந்திச்சு பாருங்க. சாபத்தின் பிள்ளைகளாக இருந்தோம், அழிவுக்குடையவர்களாக இருந்தோம். திருப்பி எப்படி நாய் தான் தான் கக்குனதை தென்னும். திருப்பி நம்ம விழுந்துட்டோம்னா திருப்பி புதுப்பிக்கிறது கூடாத காரியம். அதனாலதான் வசனங்கள், ஒருவன் என்னிலே எங்களுடைய வார்த்தைகள் அது உங்களிலும் நிலைத்திருந்தாலும் அதிக கனிகளை கொடுப்பார். அதனால சொன்னார், ஒன்னு உயர்குல நற்குல கனி தரும் திராட்சை செடியாய் ராயல் கிரேப் ஒயின். ஆனா காட்டத்தீ மரமாய் காட்டு திராட்சையாய் மாறி போனது என்ன? ஜீவ தண்ணீராக என்னை விட்டு விட்டு வெடிப்புள்ள தொட்டியை வெட்டி கொண்டார்கள். ஆண்டவரை விட்டுட்டு நீ இஷ்டம் போல வாழும் பொழுது நீ என்ன ஞானஸ்நானம் எடுத்தாலும் என்ன பெந்தகோசு பாட்டு பாடினாலும் பிரயோஜனம் கிடையாது. நிறைய பேர் நான் போன வாரமே எடுத்த எல்லா கதைகளையும் இவ்வித பாடத்துல 8ஆம் வசனம், ஆகையால் கிறிஸ்துவுடனே நாம் மருத்துவமானால் அவரோட கூட பிழைத்து இருப்போம், நாம் அவரோடு கூட வாழ்வோம். கிறிஸ்து, இதுல 9ஆம் வசனம், மரித்தவர்களிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆட்கொள்வதில்லை. கிறிஸ்து இறந்தவர்களிருந்து உயிரோடு எழுந்திருப்பதால் அவர் இனிமேல் இறப்பதே இல்லை. மரணம் அவர் மேல் அதிகாரம் செலுத்த முடியாது. இதை நாம் அறிவோம். நல்ல ஞாபகம் வச்சுக்க. அவர் பாவத்திற்கு மரித்து பாவத்திற்கென்று ஒரு தரம் மரித்தார். ஆனா தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்க, இந்திய சமகாலத்துல கிறிஸ்து இறந்த போது முறியடிக்க ஒரே முறை இறந்தார். இப்ப அவருக்கு இறைவனுக்கென்று வாழுகிறார். அடுத்ததான் சொல்றார், அப்படியே நீங்கள் உங்களை பாவத்திற்கு மறித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். இதை நினைக்கிறதே கிடையாது. எண்ணிக்கொள்ளுங்கள். இவ்விதமாகவே நீங்களும் உங்களை பாவத்திற்கு இறந்தவர் என்றும் இறைவனுக்காக கிறிஸ்து இயேசுவில் வாழ்கிறவர் என்று உறுதியாக எண்ணிக்கொள்ளுங்கள். சாவுக்கு ஏதுவாக உங்களுடைய சரீரத்துல பாவம் ஆளாதிருப்பதாக. ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக உங்க சரீரத்தை பாவம் ஆளாதிருப்பதாக. சரீரம்னா என்னது? சிந்தனை, நாவு, செயல்கள், நடத்தைகள், பார்வைகள். அதான் சொல்றாரு, அழிந்து போகிற உங்கள் உடலின் பாவம் ஆளுகைச்சியே இடம் கொடுக்க வேண்டாம். இந்த உடம்பு அழிய போகுது, இதை பாவம் திருப்பியும் ஆளுவதற்கு இடம் கொடுக்காத. அதனுடைய தீய ஆசைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டாம். அது ஒன்னது அப்படிதான் சொல்லு. பழிவாங்கு, அடிச்சிரு, கொன்னுரு, வெட்டிரு. 2 வசனம் அப்புறம் விளக்கத்துக்குள்ள வர. ஆகையால் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கூடாமல், இங்க அநீதியின் கருவிகளாக பாவத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டாம். உங்களை மரித்தவர்களிருந்து பிழைத்தவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய, இவ்வளவு நாள் இந்த சரீரம் பாவத்துக்கு வேலை செய்துகிட்டு இருந்துச்சு, இப்ப நீதிக்கு ஒப்பு கொடுங்கள். வலது பக்கம் சொல்றாரு பாருங்க, அநீதியின் கருவிகளாக பாவத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டாம், மாறாக நீங்கள் சாவிலிருந்து வாழ்வு பெற்றவர்களாய் உங்களை இறைவனுக்கு ஒப்பு கொடுங்கள். உங்கள் உடல் உறுப்புகளையும் அவருக்கு நீதியின் கருவிகளாக. இந்த நாவினால்தான் தேவனை மகிமைப்படுத்துகிறோம், இந்த நாவினால்தான் தேவனை ஆசீர்வதிக்கிறோம், இந்த நாள்னால்தான் தேவனை உயர்த்தி பாடுகிறோம். அப்படியே இருக்கட்டு. இந்த நாம வேற எதுக்கு நீங்க பயன்படுத்தாங்க. அதான் சொல்றாரு, உங்கள் உடலின் உறுப்புகளை, உங்கள் உடல் உறுப்புகளையும் அவருக்கு நீதியின் கருவிகளாக. இந்த நாவினால்தான் தேவனை மகிமைப்படுத்துகிறோம், இந்த நாள்னால்தான் தேவனை உயர்த்தி பாடுகிறோம். அப்படியே இருக்கட்டு. இந்த நாம வேற எதுக்கு நீங்க பயன்படுத்தாங்க. அதான் சொல்றாரு, உங்கள் உடலின் உறுப்புகளை
இந்த கையால உயர்த்தி தான் நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். இந்த கையை கொண்டு போய் தீமைக்கு பயன்படுத்தாது. இப்படி ஒவ்வொன்றா நான் விளக்கம் சொல்லிட்டு போலாம். காரணம், நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்பற்றாமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொண்டார். பாவம் உங்களை ஆளுகை செய்யாது. நீங்க கிருபைக்கு உள்ளானவர்கள். கடந்த வாரம் நான் நிறைய எடுத்தேன். என்ன குழந்தை ஞானஸ்நானம்? ஞானஸ்நானம் என்றால் என்ன? குழந்தை ஞானஸ்நானத்தை குறித்து பார்த்தோம். நான் விளக்கம் எடுத்தாச்சு. கள்ள ஏன் ஞானஸ்நானம் எடுத்தானான்னு கேட்டதுக்கு பதில கொடுத்துட்டேன். ஞானஸ்நானம் எடுக்க வந்த விரியன் பாம்பு குட்டிகளை குறித்து பார்த்தோம். பாலைவனத்துல விரியன் பாம்பு எப்படி இருக்குங்கிறது அதனால பார்த்தோம். கிருபை போதுமான வாதிப்பவர்கள், இதுல ஒரு கூட்டம் இருக்குது. என்ன தெரியுமா? விசுவாசத்தினாலே, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அது எங்களுக்கு தெரியும். அதனால விசுவாசம் கிருபையும் போதும், ஞானஸ்நானம் வேண்டாம். விளக்கம் கொடுத்துச்சு. இந்த வசனத்தை தேர் மிஸ்யூசிங். ஆண்டவருடைய கற்பனை கட்டளையே நீங்க போங்க. அடுத்தால பார்த்தோம் விசுவாசத்தின் படிகள். மனம் திரும்புதல், தண்ணீர் ஞானம், இது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இருந்தா எல்லாம் கிளியர் ஆயிடும். கடைசியாக இன்னும் இதையும் பார்த்தோம். என்ன? அவரோடு அடக்கம் பண்ணணும். செத்த சரீரத்தை அடக்கம் பண்ண பிறகு எதுக்கியா கிடந்த அந்த பிணம் ஆடிட்டு கிடக்குது? பழைய சோபம் என்னத்துக்கு வந்து தலையாடுது? பாம்பு பத்திரிகளை ஆடுபத்துல. இமேஜின். அப்படி வரும். கட்டுப்படுத்துங்க, ஜபம் பண்ணுங்க, வசனம் வாசிங்க. ஆண்டவர் அதை அடுத்து உணர்த்துவார். அதனாலதான் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். இது அடக்கம் பண்ணப்பட்ட சரீரம், செத்த சரீரம், அவரோடு உயிர்த்தெழுந்த சரீரம். எதுக்காக உயிரோடு எழுப்பினார்? நல்லொழுக்கமுள்ள வாழ்க்கை வாடுவதற்கு. அதனால அடக்கம் பாதாது, உயிரோடு எழும்பணும். நிறைய பேர் உயிரோடு எழும்புது கிடையாது. அப்படி அடக்கம் பண்ணப்பட்ட சரீரத்தை கொண்டு போய் முங்கிட்டு வந்துருவாங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பாட்டெல்லாம் ரொம்ப உற்சாகம்லாம் வராது. நமக்கு இதெல்லாம் பிடிக்காது. சுயம் கம்ப்ளீட்டா போகல. ஏதோ ஒண்ணு அந்த பாலை வச்சுட்டு முங்குற மாதிரி முங்கிட்டே இருப்பான். இதை விட மாட்டான், சுயத்தை விட மாட்டான். நான் அதெல்லாம் வரமாட்டேன். உயிர்த்தெழுதல் முடிஞ்சா அதோட பத்தாது. இதோட நீங்க நின்றுட்டு இருந்தீங்கன்னா அவன் உங்க வீட்டுல இருந்து புறப்பட்டு போனா பொல்லாத ஆவி இதெல்லாம் பெரிய ஒரு கூட்டத்தை கொண்டு வந்து உள்ளுக்கு வந்து உட்கார்ந்துக்கிடுவான். அவன் வீட்டுக்குள்ள வந்து உன்னை நிரப்பி உன்னை அக்கினிக்குள்ள உன்னை வந்து ஒரு வழி ஆக்குறதுக்கு முன்பதாக நீ பரிசுத்த ஆவினால் நிரம்பி இருப்பது நல்லது. அதான் அடுத்தபடி அபிஷேகம். பொல்லாத ஆவிகளை கொண்டு வந்துடுவோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு கப்பு டீல டீ சூடா இருந்துச்சுன்னா ஈ வந்து உட்காருது. என்ன ஆகும் தெரியுமா? சில சமயங்கள்ல நல்லா டீ குடிப்பேன். நல்லா டீ குடிச்சோம்னா 1 hour 2 hours எல்லாம் காஃபி டீ எதுனாலுமே வச்சு குடிக்கிற ஆளு. ஆனா எங்கேயாவது பக்கத்துல எங்கேயும் போனோம்னா அந்த டீ அப்படியே வச்சுட்டு போயிட்டு வந்து பார்த்தா சில சமயங்கள்ல ஈ வந்து செத்து கிடக்கும், உள்ளுக்கு விழுந்து கிடக்கும். தூரதான் விடணும். ஏன்? அது குளிர்ந்து போயிருக்கும், அதனால மூடி வைக்கணும். ஆனா அதே டீ சூடா இருந்துச்சுன்னா ஒண்ணும் உங்களை வராது. அதே மாதிரிதான் அபிஷேகம். இந்த அபிஷேகம் அதனாலதான் நம்ம ஆவிக்குரிய ஆராதனைகளுக்கு போறது அதுக்குதான். அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளா இருந்து கொண்டே இருந்தீங்கன்னா ஒன்னும் நெருங்க முடியாது. அதுக்கு அப்படிதான் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகிறது. அதான் வளர்ச்சி.
இவ்வளவு தெளிவா எடுத்தாச்சு, என்னையாவது நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றம் இவ்வளவு சொல்லலையா? இதெல்லாம் நல்ல வளர்ந்தவங்க. ஆனா ஒரு பெரிய மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருவதற்கு ஆண்டவர் ஆசிக்கிறார். அடக்கமும் உயிர்த்தெழுதலும் ரொம்ப முக்கியம். ஞானஸ்நானத்தில் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும், அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு எழுந்தவர்களாக இருக்கிறீர்கள். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க நம்மளை எழுப்பி இருக்கிறது அதுக்குதான். அவரோடு நீ எழும்பி இருக்கிற. அப்ப நீ அவரோடு எழும்பி இருக்கிறன்னா யார பிரதிபலிக்கிற? அவரோட அடக்கம் பண்ணியாச்சுன்னா என்னாச்சுது? பழையதெல்லாம் போச்சுது. ஏன் இன்னைக்கு இவ்வளவு தூரம் அல்லகுலப்படுது கிறிஸ்தவம்? இல்ல, அவனை இவன் கிரிட்டிசைஸ், ஏபி கிரிட்டிசைஸ் பண்றான், பிஎஸ்சி கிரிட்டிசைஸ் பண்றான். இதுல வேற பைபிளை பற்றி தெரியாதவன் எல்லாம் உட்கார்ந்து இப்ப பிரசங்கம் பண்ண நீங்க பாருங்க. இத நாம உட்கார்ந்து அவங்களுக்கு பூஸ்ட் எப்போ அவங்க பாத்தியா என்ற ஒரு முன்னால நான் கூப்பிடுவேன் பைபிள் ஸ்டடிக்கு வாங்க. பிஸி, நேரமே இல்லை. ஒரு நாள் வந்து சொன்னாப்புல அந்த நபர், ஒரு வீடியோ பார்த்தேடா ஒரு சின்ன பிள்ளை. நான் அதெல்லாம் கேட்டேன், அதுக்கெல்லாம் நேரம் இருக்குல்ல? நம்மள சத்துரு யார விழுங்கலாம் என்று வகை தேடித்து இருக்கிறார். அதனாலதான் தம்முடைய மகிமையினாலே கிறிஸ்துவை மரித்தவழ்ந்து உயிரோடு எழுந்திருக்க செய்தார். அதுபோல நாமும் புதிதான வாழ்வை வாழும்படிக்கு இந்திய சமகால திருமுழுக்கு மூலமா மரணத்துக்குள்ள அடக்கம் பண்ணப்பட்டோம். பவுல் அதனாலதான் கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்துல சொல்லுகிறாரு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன். சிலுவையை குறித்து பெருமையா பேசிக்கிட்டு இருக்கான். சிலுவை பயங்கரப்பா, சிலுவை தான் எனக்கு மெயின். ஏன் அந்த சிலுவையில என்ன, அதுல என்ன பெரிய பெருமை இருக்குது? அது ஒரு கம்பு தானே. ஏன்னா அந்த சிலுவையினாலதான் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன். இந்த சிலுவை தான் எனக்கு பெயின். அந்த சிலுவைக்கு எப்ப மேன்மை வந்துச்சுன்னா அதுல இயேசு தொங்குனபடி. ஒரு எம்டி கிராஸா இருந்துச்சுன்னா அதுக்கும் அந்த கள்ளனுடைய கிராஸுக்கும் வித்தியாசம். அவராலே உலகம் எனக்கு சிலுவையில் இருக்கிறது. இந்த இதை ஞாபகம் வச்சுக்காங்க. நானும் உலகத்திற்கு சிலுவையில் இருக்கிறேன். இது எப்படி எப்படி சாத்தியம்? பிராக்டிக்கலா கொண்டு வாங்க. இது இந்த ஆள் கீழே நிற்காரு. கிறிஸ்துவனுடையவர்கள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இத்தைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார். இந்த மனுஷன் கிறிஸ்துவனுடையவன். இவன் கிறிஸ்துவோடு மரித்துட்டான். இப்ப கிறிஸ்துவோடு அவன் செத்து போயாச்சு. பழைய சுவாபம் செத்தாச்சு. அந்த பழைய சுவாபத்தெல்லாம் காட்டின உங்களுக்கு, அவன் செத்தாச்சு. அதனால இவன் என்ன சொல்றான், அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது. நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். ரெண்டு பேர் இருக்கு, அவரால் உலகமும் நானும். முதல்ல வருவோம். அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது. நல்ல கவனிங்க. கீழே நான் நிற்கிறேன், உலக சிலுவையில் அறையுண்டிருக்கிறது. இப்ப நான் தான், இதுதான் நான்.
நல்ல கவனிங்க. நான் உட்கார்ந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்கேன், இது நான். அது உலகம். டிவில எல்லா கச்சடாக்களும் இருக்குது. இப்போ என்ன நடக்குது? நான் உயிரோட இருக்கிறேன், அதை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா லிக்கர் இருக்குது, சிகார் இருக்குது, எல்லாம் இருக்குது. இப்ப நான் உலகத்திற்கு உயிரோடு இருக்கிறேன், எனக்குள்ள ஜீவன் இருக்குது. அங்க டிவில எல்லா உல்லாசமும் போய்கிட்டு இருக்குது. I'm just enjoying. எல்லா மோசமான இதுவும் நடக்குது அங்க. இங்க கையில இதுவும் இருக்குது, சிகரெட் இதெல்லாம் இருக்குது. இந்த வசனம் என்ன சொல்லுது? உலகம் எனக்கு சிறையிலான் இருக்கிறது. அப்படின்னா நாங்க இருக்கும் பொழுது உலகம் எப்படி இருக்கணும்னா சிலுவையில் இருக்க வேண்டும். இதுகளெல்லாம் ஒண்ணும் செய்யக்கூடாது. நீ கிறிஸ்தவ இந்த உலகத்துல அலையும் பொழுது இந்த ஆசாபாசங்கள்லாம் உன் கண்ணு முன்னால ஒன்னும் செய்யக்கூடாது. சரி, நான் உலகத்திற்கு சிலுவையில் என்று அறையொன்று இருக்கிறேன். இப்படி வருவோம் மாத்தி, நான் உலகத்திற்கு இப்படி நான் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே என் ஜீவன் போயிட்டு வைங்க, மீதி எல்லாம் ஓடிக்கிட்டு தான் இருக்கும். ஆனா அது என்னுடைய எண்ணெய் தீண்டாது. நான் உலகத்திற்கு சிலுவையில் இருக்கிறேன். அங்க இருக்க மேல உலகம் கீழே இருக்குது. இந்த உலகம் இந்த ஆசாபாசம் ஒன்னும் என்ன பண்ண முடியாது, கூடாது. You are crucified with him. ஒண்ணு மேல இருக்கணும் அல்லது கீழே இருந்தாலும் ரெண்டுக்கும் நீ மேல இருக்கும் பொழுது நீ சத்தவனா இருக்கணும், கீழே இருக்கும்போது நீ இயேசுவோடு மரித்தவனா இருக்கணும். அதுதான். மேல இருக்கும்போது ஒருவேளை உலகம் அங்க இருக்கலாம், இவைகள் ஒன்னும் தூண்டக்கூடாது. நீ இயேசுவோடு உயிர் தெழுந்து வந்தவன். அதனாலதான் சொல்லுகிறாரு, உலகம் எனக்கு சிலுவையில் அறைந்திருக்கு. நான் இருக்கும் பொழுதும் உலகம் மேல செத்தது, அது ஒண்ணும் செய்ய முடியாது. அடுத்தது உலகம் கீழே வந்து உங்களுக்கு ஆசாபாசம் காட்டும் பொழுது நான் உலகத்திற்கு மரித்திருக்கிறேன். உலகம் இப்படிதான் இருக்கும், கண்ணு முன்னால இருக்கும், ஆனா எனக்கு ஜீவன் இல்லை. அதான் பவுல் இது அழகா, அதனாலதான் நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறைப்பேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினால் நான் பிழைத்திருக்கிறேன். இதை ஞாபகம் வைத்துக் கொண்டே இருந்தீங்கன்னா, நான் பிழைத்திருக்கிறது இயேசுவுக்காக, என்னல அவரே ஜீவனை கொடுத்திருக்கிறாரு, அவர் மேல நான் விசுவாசம் வைத்திருக்கிறேன். அதனால அதுக்கு பேர் மறு ஜென்ம முழுக்கு. நம்ம ரட்சித்தது நம்ம நீதிய நிமித்தம் இல்ல. நிறைய பேர் என்னன்னா, நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன் அதனால நல்லவனா வாழணும், நிறைய பேர் அப்படிதான் எடுத்துட்டு இருக்காங்க. அதனால அவங்கள கட்டுப்படுத்தி நல்லவனா வாழ முயற்சி, அது கிடையாது. அப்படி அல்ல. கிறிஸ்துவோடு நீ உயிரோடு எழும்பிட்டியானா அந்த கிறிஸ்துவனுடைய சுவாபம் உனக்குள்ள வந்து செயல்படும். அப்ப நீ கஷ்டப்பட்டு நீ நல்லவனா வாழ முயற்சி பண்ண வேண்டாம். நிறைய பேர் அதான் சொல்றாங்க, ஞானஸ்நானம் எடுத்துட்டேன் அதெல்லாம் செய்யக்கூடாது. அங்க ஆவியானுடைய உணர்த்தல் இருக்காது. சரி, நம்மளை வந்து நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்தாவினுடைய புதிதாக்குதனால் நம்மை ரட்சித்தார். நீங்க இந்திய சமகால மொழிபெயர்ப்பு என்ன சொல்ல, நம்முடைய என்ன சொல்லணும், நாம் செய்த நீதியான செயல்களின் காரணமாக அல்ல,
அவருடைய இரக்கத்தின் காரணமாகவே நம்மை ரட்சித்தார். மறுபிறப்பின் கழுவப்படுதலின் மூலம், மறுபிறப்பின் கழுவப்படுதல், நம்ம மறுபடி பிறந்து அதற்கு அடையாளமாக கழுவப்படுதல். அடுத்தது ஆவியானவரின் புது வாழ்வின் மூலம். அதனாலதான் ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறது எதுக்குன்னா, பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். எப்படி? ஆவியானவர் இல்லாம இருந்த கதை வேற. அவர் எல்லாருக்கும் உணர்த்த மாட்டார். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் கூட எடுத்து நம்ம ஜெபம் பண்ணி அபிஷேகத்துல நிரம்பி வாழும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில தவறு வரும் பொழுது, அதை செய்யாத, இது தவறு, பாவத்தை குறித்து அது தவறு, அப்படியா ஆண்டவரே? ஆமா. அப்ப நான் என்ன செய்யணும்? இந்த காரிய நீதியை செய். அப்படியா? ஆமா, நீ இதை செய். அடுத்த கேள்வி வரலாம், அப்படி செய்யலன்னா ஆண்டவரே, நீ செய்யலன்னா உனக்கு நியாய தீர்ப்பு. இப்படி ஆவியானவர் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை கொடுத்து கண்டித்து உணர்த்ததுன்னா இதுதான். அதனாலதான் ஞானஸ்நானத்துல அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டாச்சு. தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழும்பி இருக்கிறோம். திருமுழுக்கினால நீங்க அவரோட அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறீங்க. கொலோசியர் 2:12. விசுவாசத்தினால அவரோட எழுப்பப்பட்டிருக்கிறீங்க. திருப்பியும் யோவான் 1:3 பாத்தீங்கன்னா, தண்ணீர் மிகுதியா இருந்தபடி, இது ஏற்கனவே முன்னாடி எழுத்த இந்த வசனம் எடுக்கல. யோவான் ஞானஸ்நானம் கொடுத்து வந்தார். இந்த ஞானஸ்நானங்கிறது என்னன்னா, மாம்ச அழுக்கை நீக்குகிறதா இராமல், நிறைய பேர் நினைச்சுக்கிட்டாங்க. அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குகிறதா இராமல், உடனே அழுக்கை நீக்குவதற்கல்ல. சோப்பு போடுறோம்ல, அது மாதிரி ஞானஸ்நானத்துல முங்கிட்டு வந்த உடனே எல்லாருக்கும் நினைப்பு, நாம we are cleansed. No. தேவனை பற்றிய நல் மனசாட்சியின் உடன்படிக்கை, இறைவனை பற்றும் தெளிவான மனசாட்சியுடன் அவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் கிருபை கொண்டு நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம், கழுவி இருக்கிறார். சும்மா போய் நான் எல்லா சமயம் கொடுக்குறாங்கன்னு முங்கிட்டு வந்தீங்கன்னா அது நீ குளிச்சுட்டு வர்றதுக்கு சமம். எப்படின்னா, இது நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. தேவனோடுக்குள்ள ஒரு உடன்படிக்கைக்கு அடையாளமானதுதான் ஞானஸ்நானம். இப்போ பெண்கள் நம்ம ஊர்ல தாலி போடுவாங்க. இந்த தாலி ஒரு நல்ல ஒரு திருமண பந்தத்தின் அடையாளம். நிறைய பேர் காலில் எழுப்பும் பொழுது அதை எடுத்து அப்படி ஒத்திக்கிடுவாங்க. எதுக்கு? திருமண பந்தத்தின், தேவன, அதாவது கணவன் மனைவிக்கு உள்ள பந்தத்தின் அடையாளம். அதே செயின் திருமணத்திற்கு முன்பாக கடையில இருந்து தொங்குதுன்னு வைங்க, வியாபாரத்துக்கு. அதை எடுத்து யாராவது கண்ணில் ஒத்துவாங்களா? அதே மாதிரிதான் நீ சும்மா போய் தண்ணியில ஞானஸ்நானங்க பேர்ல நீயும் ஒரு பாஸ்டர் ஒண்ணு தண்ணியில முக்கிறாரு, நீயும் முங்கிட்டு வந்தன்னா அதெல்லாம் அதுக்குதான் சமம். முதல்ல அவரை விசுவாசிக்கணும், அவருடைய கிருபை உனக்குள்ள இறங்கணும், பாவம் மன்னிக்கப்படணும். அப்புறம் தான் நல் மனசாட்சி உடன்படிக்கைக்குள்ள போய் அதற்கு அடையாளமான ஞானஸ்நானம். ஏசப்பா எடுத்த ஞானஸ்நானம் நானும் எடுத்திருக்கிறேன். இதுல சில நொண்டி குதிரைக்கு சறுக்குனது சாக்குங்கிற மாதிரி சும்மா உட்கார்ந்து சவுட்டு மணிக்கு யாராவது ஆர்கியூ பண்ணாங்கன்னா அவங்ககிட்ட போய் ஆர்கியூ பண்ணாதங்க. நெவர் எவர்.
அவங்க எல்லாம் இதுதான் சாக்குன்னு சொல்லி நம்மளை பைத்தியக்காரன் ஆக்குறது, ஏதோ ரொம்ப எல்லாம் தெரிஞ்ச மாதிரி. எடுக்காட்டி போட்டு, they are answerable to God. இப்ப நான் குழந்தை ஞானஸ்நானம் எடுத்தேன், திரும்ப ஞானஸ்நானம் எடுக்கலாமா அல்லது? எஸ், நான் எடுத்தது குழந்தை ஞானஸ்நானம். என் பிள்ளைகள் எல்லாருக்குமே அன்னைக்கு நான் குழந்தை ஞானஸ்நானம் தான் கொடுத்தேன், ஏன்னா ரட்சிக்கப்படல அப்போ. ஆனா எந்த நாள்ல நான் ரட்சிக்கப்பட்டு என் பிள்ளைகள் எல்லாம் வளர்ந்து வந்தாங்களோ, எல்லா பிள்ளைகளுக்கும் அவங்க வளர்ந்து வரும் பொழுது அவங்க மனம் திரும்பி அவங்களாகவே ரட்சிப்பு வந்து எனக்கு ஞானஸ்நானம்னு கேட்ட பொழுது ஞானஸ்நானத்துக்கு ஏற்பாடு பண்ணு. சரி, இன்னொரு கேள்வி இருக்குது. வளர்ந்தாச்சு, ஒரு சபையில கொண்டு போய் சரியாத்தனமா உங்களை முக்கி விட்டுட்டாங்க. வளர்ந்த பிற்பாடு அது நீங்க தேவனோட ஒப்புரவாகி ரெக்கவர் ஆகிடலாம். அதுக்காண்டி இன்னொரு தடவை போய் முங்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த நீங்க என்ன செய்யணும்னா, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திற்காக, ஞானஸ்நானத்துக்காக, பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்திற்காக ஜெபம் பண்ணுங்க. ஆனால் தவறான ஞானஸ்நானம் எடுத்திருந்தார், அதாவது தண்ணீரோ அதாவது குழந்தை ஞானஸ்நானமோ, அதனாலதான் அப்போலோ, இந்த அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்துல பாருங்க, அப்போலோ என்பவன் கொரிந்து பட்டணத்துல இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியா போய் எபேசுக்கு வந்தான். அங்க சீஷர்களை பார்த்து கேட்கிறான், நீங்கள் விசுவாசிகளை அனுப்புறது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? அவங்க சொல்றாங்கன்னா, பரிசுத்த ஆவி உண்டுக்குதே எங்களுக்கு தெரியாது. அப்படியானால் நீங்கள் என்ன ஞானஸ்நானம் பெற்றீர்கள்? அவங்க சொல்றாங்க, யோவான் கொடுத்த ஞானஸ்நானம். யோவான் சொன்னார், எனக்கு பின்னால வருகிறவர் என்னிலும் வல்லவரா இருக்கிறார். அவனுக்கு இயேசுவும் சொல்லிட்டு போனா, இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஞானஸ்நானம், பிதாகுமாரன் பரிசுத்த நாமத்தினால. அப்ப சொன்னார் பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறாய் கிறிஸ்து இயேசுவில் விசுவாசமாய் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை கொடுத்தானே. அதை கேட்ட பொழுது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம். அவ்வளவுதான். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவார். முடிக்க போற. விசுவாசியாதவர்களாகவோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவார். விசுவாசம் இல்லைன்னா முடிஞ்சது, சும்மா முங்கனா பத்தாது. விசுவாசம் வேணும், கிருபை வேணும். பேதுருதான் சொன்னா, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு கண்டு மனம் திரும்பி இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெறுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். அந்த தினம் அவருடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் 3000 பேர் சேர்த்து. அப்போஸ்தலர் 8:12 பாருங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்துக்கும் ஏற்றவில்லை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த பொழுது புருஷனும் ஸ்திரீகளும் குழந்தைகளும் போட்டிருக்கா? அப்படின்னா குழந்தைகளும் சேர்த்திருப்பாங்களே. யாரெல்லாம் மனம் திரும்ப முடியுமோ அவங்கதான், குழந்தைகள் கிடையாது. ஞான ஸ்நானம் பெற்றார். அடுத்த வாரம் 2வது பகுதி, நீதிக்கு அடிமைகள். எல்லாரும் கூட இந்த வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து சின்ன சின்ன காரியங்கள் தொக்கி நிற்கலாம். உங்க ஐடென்டிட்டியை மறந்துடாங்க தயவுசெய்து. யூ ஆர் a child of God. நான் ரத்தத்தினால கழுவப்பட்டவன். பாவ மறு ஜென்ம முழுக்கை நான் எடுத்தவன். நான் புதிதான உடன்படிக்கைக்கு உடையவன். நான் இயேசுவோடு உயிர்த்தெழுந்தவன். நான் பழைய சுவாபம், அந்த கல்லறை அந்த பெட்டியை ஞாபகம் வச்சுக்காங்க. அடக்க முதல்ல காட்டினேன். அது மாதிரி ஒரு பாலை வச்சுட்டு ஒருத்தன் முங்கினா பாருங்க, அந்த மாதிரி கையில பிடிச்சிக்கிட்டு இருக்காதுங்க. கெட் ரிட் ஆஃப் எவ்ரிதிங். அவர் ஓடிய ஓட்டத்துல நான் ஓட கடவுள். இயேசு நமக்காக ஓடி முடித்திருக்கிற அந்த பந்தயத்தை இழந்து விடாதபடி இந்நேரத்துல எல்லாரும் கூட ஆண்டவருடைய சம்பவத்துல
ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணும். எல்லாரும் இருதயத்துல ஆண்டவரே வந்த ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் இதன் மூலம் இந்த நாள்ல கேட்ட செய்தியின்படியாக எல்லா குடும்பங்களிலும் ஒரு மறுமலர்ச்சி ஏற்படும். குடும்பத்தார் பார்த்து ஆச்சரியப்படுத்த என்னாச்சு இவ்வளவு ஒரு மாற்றமா இருக்குது என்று சொல்லத்தக்கதாக வந்து கேட்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில ஒரு பிரமாதமான ஒரு வாழ்க்கை மாற்றம் ஏற்படட்டும். எல்லாரும் சொல்லுங்க, நான் கிறிஸ்துவோடு மரித்து அவருக்காக வாழ, புதிதான ஜீவனுள்ளவர்களாய் வாழ நான் உயிர்த்தெழுந்திருக்கிறேன். இந்த ஸ்டடியெல்லாம் திருப்பி பாருங்க, இந்த வசனங்களை வைத்து ஜெபம் பண்ணுங்க, தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இயேசுவை எல்லாரும் இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்க வாஞ்சையோடு வந்திருக்கிறாங்க பல இடங்கள்ல இருந்து. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே நன்றி. மலேசியால இருந்து வந்திருக்கிறாங்க, இலங்கையில இருந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும். துபாயில இருந்து வந்திருக்கிறாங்க. கர்த்தாவே இந்த நாள்ல கேட்ட செய்தியின்படியாய் எங்களை வாழ ஒப்புக் கொடுக்கும். Fill them with the Holy Spirit. எங்களுடைய ஐடென்டிட்டி, நான் யார் என்பதை நாங்கள் மறக்கக்கூடாது. அதை உணர்வோடு வாழ எங்களை கற்று தந்தீங்க, அதற்காக நன்றி. அன்று இயேசுவின் மூலம் பிதாவே.